அனுபவசாலி பண்ற மாதிரிலாம் பண்ணுறீங்க. அனுபவசாலி இதை காட்டிக்கல மாட்டானே. மெய்தான் சின்னத்துக்கு பிறகு மோடுவாங்க. வீசினா மோடு, விரிச்சா காக்கா போட்டு கொண்டு வந்துட்டாங்க. வட்டியை எடுத்து போட்டு கொண்டு வராங்கன்னு சொல்றாங்க. அப்படி இல்லை, உங்களையும் ஜப்பாங்கிறேன்னா கேட்குறானோ. அது மற்ற விஷயம். நீ சொல்லிட போறா. இது வரையில ஒரு ஆள், ஒரு நபர் வெறும் இந்த கையை மட்டும் பயன்படுத்தி ஒரு கையால வீசினதை கண்டிருக்கீங்களா? காணல. நான் செஞ்சு காட்ட போறேன். உலகத்துக்கே சவால் விடுறேன். எங்கேயும் பார்த்திருக்க மாட்டீங்க ஒரு கையால வீசுறது. இந்த காசை தந்துட்டு கொண்டு போங்க, கொடுத்துட்டு கொண்டு வந்துருக்கோம். அப்ப நீங்க இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறத கற்றுத்தர போறோம். கற்றுத்தர இதில் போய் பார்த்தா விளங்கு. நாங்க வந்து கட்டுப்பட்டியாமே கட்டுப்பட்டியா விளங்குதா உங்களுக்கு? இங்க பாருங்க, இது ஆமே. என்னது? இதான் வந்து கட்டுப்பட்டியாமே. கட்டுப்பட்டியா? கட்டுப்பட்டியாமே. கட்டுப்பட்டி என்ன சொல்றீங்க? கட்டுப்பட்டின்னு ஏன் சொல்றீங்க? இதை கட்டுப்பட்டி அதாவது இந்த இது ஏன் சொல்றேன்னு சொல்லிச்சேன்னா, இந்த பொட்டி பொட்டியா கட்டுக்கட்டா இருக்கீங்க. நீங்க பாட்டு ஒன்று பாடுற மாதிரி பொட்டி பொட்டியான்னு சொல்லி கட்டுப்பட்டியாமன்னு சொல்லிச்சுன்னா முதல் காலத்துல கட்டுப்பட்டின்னு சொல்லி இருந்தது. போப்புறான் அடுப்படியில வச்சுப்பாங்க கட்டுப்பட்டி, தெரியுமா? அப்படி அந்த டிசைனுக்கு தான் இருக்குங்குது. அந்த கட்டுப்பட்டின்னு சொல்லிச்சுன்னா அந்த சில சாமான்களை பாதுகாத்து வச்சுறதுக்கு பொட்டி அடிக்கி வச்சுப்பாங்க. அதான் கட்டுப்பட்டி. இந்த கட்டுப்பட்டி தான் இது. பயப்பட தேவையில்ல. பாருங்க, இதுதான் இது. இவரை விடுவோம், இவர் போகட்டும், வாழட்டும். இன்னும் நிறைய எதிரிச்சு இதான் அவர் இனி நகர்ந்துருவார். அவர் அப்படியே விடுறதான். இருங்க, பாதுகாப்பு நடத்திலே வச்சிருங்க. சரி, திடீர்னு கூட்டிக்கிட்டு வந்து இந்த கண்டல் காட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க. எங்கே போக போகிறீங்க? வலையோட என்ன நடக்கு? என்னண்டா, நாங்கள் வந்து பல முறையான இதுக்கெல்லாம் எங்களோட நேர்களுக்கு காட்டியிருக்கோம். அதாவது எப்படி நண்டெடுக்கிறது, எப்படி இறால் பிடிக்கிறது, என்ன மாதிரி மட்டி எடுக்கிறது பூராவும் காட்டியிருக்கோம். அதுபோக அந்த ஊர் பூரா அவங்கள சிறப்புகள்லாம் காட்டியிருக்கோம். எங்களை வீடியோ உள்ளுக்கோ பின் பகுதியில் போய் பார்த்தா விளங்கு. நாங்கள் வந்து ரீல்ஸில் எல்லாம் போட்டாலும் எங்களோட ஃபேஸ்புக் பகுதி, யூடியூப் பகுதியில் நிறைய இருந்துச்சு. உள்ளுக்குள்ள நிறைய இருந்துச்சு, போய் பாருங்க. ஆனா நிறைய போட்டுருச்சோம். ஆனா இப்ப கடைசியா கை கெடுத்துருச்சோம். இந்த மீன் பிடி சம்பந்தப்பட்ட விஷயங்களை எப்படி வலைமைக்கு மாற நீங்க வித்தியாசமா வலையை தூக்கிட்டீங்க. இது வந்து விசிறி வலைன்னு சொல்லுவாங்க, வீச்சு வலைன்னு சொல்லுவாங்க. வீச்சு வலை என்ன மாதிரி முறையில வீசுறன்றத கற்றுத்தரப்போம். கற்றுத்தரதான் எங்க நோக்கம். நான் காட்டி தரத்தை நீங்க கற்றுக்கொள்ளாட்டி அவ்வளவு இலகுவான முறையில காட்டி தருவேன். கற்றுக்கொள்ளாட்டி இந்த உலகத்துல நீங்க எங்க போனாலும் கற்றுக்கொள்ள மாட்டீங்க. என்ன சொல்றீங்க? சிறப்பு. நீங்களும் மீசலுங்க. இது வந்து பெருசா ஒரு வேலை இல்லை. நாங்க வீச போற இடத்த போய் அந்த முறையை கேட்பாங்க, இது என்ன பெரிய சீன வித்தியாண்டு அப்படியும் கேட்கறாங்க. இவர் செஞ்சது ஒண்ணு தானேன்றாங்க. ஆனா நான் இது செய்ய வராங்களே, நான் செஞ்சதுக்கான ஆதாரம் யாருக்கும் தெரியாதவங்க நான் செய்யவும் இல்லை. இது உங்களோட தொழிலா செய்றீங்களா? அப்படின்னு எல்லாம் இல்ல, தொழிலும் இல்லை. இது வந்து நாங்க இப்பதான் வாங்கிட்டு வரோம். இது 5000 ரூபாய். 5000 ரூபாய்க்கு ஏதோ ஒரு வகையில் தந்துட்டாரு. கடையில புதுசா வாங்கல, பாவிச்ச ஒரு ஆள்கிட்ட 5000 ரூபாய் வாங்கினது குறைச்சி தரல. அதான் கேட்டோம். அவரு சொன்னாரு, இந்த ஈய குண்டுருச்சு. ஈய குண்டா? அத சரி, அந்த பெரிய சர்ச்சையை எழுப்பினாலும் எழுப்பும் சிக்கல. அதாவது இந்த ஈய கல் இருக்கு இல்லையா, இது மட்டும்தான் 5000 வருகின்றார். ஈயம் இது மட்டும்தான் 5000 வருமாப்பா. நீங்க இது ஆகவே இந்த காசை தந்துட்டு கொண்டு போங்க, கொடுத்துட்டு கொண்டு வந்துருக்கோம். அப்ப நீங்க இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறது நேர்களுக்கு காட்டணும். இதுல ஒரு மர்ம வித்தோன்னு இருக்கு. அது போக இன்னொரு சிறப்பு ஒன்று இருக்கு. என்னமா சொன்னா, எல்லாரும் 2 கையால பிடிச்சிதான் வீசுவாங்க. அப்படித்தான் இது வரையில ஒரு ஆள், ஒரு நபர் வெறும் இந்த கையை மட்டும் பயன்படுத்தி ஒரு கையால வீசினதை கண்டிருக்கீங்களா? காணல. நான் செஞ்சு காட்ட போறேங்க. அது சரி, ஒரு கையால தான் இதை வீசி காட்ட போறேங்க. ஆனா ஒரு கையால ஒரு முறை வீசி காட்டுவேன், அதுக்கு பிறகு 2 கையையும் பயன்படுத்துவேன் ஒரு கையால. ஆனா அப்படி செய்யக்கூடிய ஒரு ஆள் இருந்தா நீங்க வீடியோ ஒன்னு எடுத்து காட்டுங்க. இந்த உலகத்துல ஏன் சைனாக்காரன், ஜப்பான்காரன் எவ்வளவு பேர் செய்யறாங்க, இந்தியாக்காரன் 2 கையையும் பயன்படுத்தி ஜப்பான்காரன் கேக்குறானோ. அது மற்ற விஷயம். அது போக அப்ப நீங்க சவால் விடுறீங்களா?
நான் சவால் விடுறேன். நீங்க உலகத்துக்கே சவால் விடுறீங்க. உலகத்துக்கே சவால் விடுறேன். இது எங்கேயும் பார்த்திருக்க மாட்டீங்க ஒரு கையால வீசுறது. ஆனா நான் ஒரு கையாலையும் செஞ்சு காட்ட போறேன். அதான் ஒரு கையால செஞ்சு காட்டுறது. எனக்கு என்னவோ சரியா ஆண்டா. இதுவரையிலையும் ஒரே இந்த கதையை கேட்டு இல்ல எனக்கு இப்போ நீங்க சொல்றத வந்து பார்க்கணும். நான் அது வரைக்கும் யாரும் ஒரு கையால வீசினது காணல தான். இதுவரையிலும் நீங்க இல்ல இந்த உலகத்துல தாரும் காணல. அப்படி ஒரு ஆள் இருந்தா எங்களுக்கு செஞ்சு வீடியோ அனுப்புங்க. நாங்க அவங்களுக்குரிய பாராட்டை நாங்க தெரிவிக்கிறோம். அவங்களுக்கு சன்மானமும் நாங்க கொடுக்குறோம். இந்த வலையை பரிசா கொடுக்குறோம். அப்படியா? உண்மை. இந்த வலையா? இந்த வலையை 5000 ரூபாய் பரிசா கொடுக்குறோம். அவர் ஒரு கையால வீசி வீடியோ போடுங்க. எனக்கு போடணும். அதுக்காக வேண்டி ஏஐக்கு தான் சொல்லிட போறா. சரி மக்களை நம்மள போட்டு கொண்டு போற அவங்க இல்லையே. அப்படி இல்ல அந்த அவங்க சரி. என்னது எப்ப பார்த்தாலும் இந்த பேக் கூட வாரீங்க? இந்த பேக்ல என்ன ரகசியம்? இது என்னன்னா இதுக்குள்ளதான் நம்ம நிரம்ப மட்டி எடுத்து காட்டணும். ஏன்னா ஃபுல்லா மட்டி எடுத்து காட்டணும். இது ராசியான பேக். ராசியான பேக் ஃபுல்லா. அதே மாதிரி ஃபுல்லா மீன் பிடிச்சி காட்ட போறோம். மட்டி நிறைய கொண்டு வந்தாங்க. நிறைய மட்டி பிடிச்சி எடுத்தோம். அந்த சரி மட்டி என்றக்குள்ள நிறைய நேர்கள் கேட்குறாங்க. என்னண்டா எனக்கு தலை சுத்து மட்டி செஞ்சாண்டு என்ன சொல்றீங்க? அவங்களும் காட்டுவேன் ஒரு நாளைக்கு. என்னத்தை காட்டுவீங்க? அதாவது மட்டியை பொழந்து அதை அறுத்து பொழந்து இந்த சமைச்சு காட்டுவோம். சமைச்சு அதாவது அறுக்கிறேன்னு சொல்லி மட்டி அறுத்து எடுக்கிற முறை இருந்துச்சு. மட்டி அறுக்கிறதுமா? அறுத்து எடுத்து சமைச்சு நாங்க அதை சாப்பிட்டு காட்டுவோம். இந்த முறையில சமைச்சிங்கன்னா தலை சுத்தாது. சமைக்கிற முறையெல்லாம் தலை சுத்துறதா அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? அது தலை சுத்துற மட்டி ஒன்று இருக்கு. மட்டியை தான் சமைப்பாங்க. அதுதான் தலைக்குள்ள சுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நாங்க எடுத்த பெரிய மட்டி அது தலை சுத்தாது. அதுக்கு முறை இருக்கு. நாங்க ஒரு நாளைக்கு சமைச்சு காட்டுறோம். அடுத்தது இப்போ என்ன செய்ய போறோம்னா இந்த வலை வீசுற முறையை காட்டுறோம். சரி, இப்போ காட்ட போறோம். இந்த அடிக்கிற கடல்ல தான் இறங்க போறோம். இதுலதான் வீசுற என்னன்னா சிலாக்கள் பொய்யின்றாங்க. அங்க வாங்கி போட்டு கொண்டு வந்துட்டாங்க, மட்டியை எடுத்து போட்டு கொண்டு வராங்கன்னு சொல்றாங்க. அப்படி இல்ல. அதுக்காக வேண்டி தான் நாங்க வீடியோவை பெருசா எடிட்டிங் பண்றல, அதாவது வெட்டி குத்து பண்றல. அதுதான் போட்டு அப்படியே தொடர்ச்சியா பெய்துட்டு இருக்கு. சங்கலி தொடர் மாதிரி பெய்துட்டு இருக்கீங்க. அங்கே வெட்டு குத்தெல்லாம் இருக்காது, நடக்காது. அவங்கள்ட்டையும் கேட்க மாட்டோம். ஏஐட்டையும் கேட்க மாட்டோம் நாங்க. இப்போ வந்து பாருங்க அந்த முறையை காட்டுறேன். சரி, முதல்ல இந்த வலை இப்படித்தான் இருக்கு. இதை நீங்க கொசு ஒண்ணுங்க, கொசு உறதெல்லாம் காட்டுங்க நீங்க. அதாவது இந்த முதல்ல மோடு, இதை மோடுவாங்க. இதுலயும் 2-3 விஷயங்கள். இது காக்கக்கால். காக்கக்காலா? இதை காக்கக்கால்னுவாங்க. நம்ம பிள்ளைகள் முந்தி சின்னதா கைக்குள்ள எல்லாம் ஓட்டி விளையாடுற காக்கக்கால்னுவாங்க. ஆனா வீசினதுக்கு பிறகு மோடுவாங்க. வீசினா மோடு, விரிச்சா காக்கக்கால். அப்போ நம்ம இதை கொசு ஒண்ணுங்க. இப்படி கொசு 2 பக்கம் வார மாதிரி விடுங்க. எடுத்து போட்டு இப்படி எடுக்கலைங்க. எடுத்து போட்டு மூக்கெல்லாம் இடிக்கப்படா அதெல்லாம் இப்படி எடுத்துடணும். எடுத்து இங்கே எல்லாம் சமையலுக்கு இருக்கணும் ஈயக்கால். சரி, அப்போ அதுக்கு பிறகு எங்கேயாவது சிக்கிருக்கான்னு பாருங்க. சிக்குனா அந்த பாருங்க, அந்த ஈயக்கால் ஒன்று தொங்குது, அதெல்லாம் எடுத்துக்கணும். அதெல்லாம் எடுத்துக்கணும். எடுத்துட்டா தான் அது சரியா வரும். தம்பளங்க நம்மளுக்கு விளங்குது. அதெல்லாம் அது வருவதில்லை, அது இடிச்சோட்டும் ஒரு பக்கம். வானமும் ஜெய் மப்பும் தாரமா கிடக்கு. கிளைமேட் எங்களுக்கு தக்கனாமை இப்படி எடுங்க. இப்படி பிரிச்சு எடுக்கணும்னா எடுத்து போட்டு வலையில இந்த பக்கம் என்ன சைனா விளையாட்டுலாம் போறீங்க கராட்டிக்கா. அதாவது இந்த பக்கம் எடுங்க வலையே பூடியா, பக்கம் எடுங்க வலையே பூடியா, அப்படி எடுக்கணும். பாருங்க இந்த பக்கம் எடுக்கணும்னா சிலாக்கள் இப்படி பிடிக்கல, இப்படி பிடிச்சாக்கா வீசிப்படாது. அது சரி, அது சரி. இந்த புடியை பிடிக்க போறா. நீங்க என்ன செய்யணும்டா, ஒரு முறையா பார்த்து கற்றுக்கொள்ளுங்க. அப்ப என்ன செய்யுங்கடா, இதை இப்படி எடுத்து கொஞ்சம் வலையை விட்டு போட்டு இந்த பக்கம் எடுங்க. உள்ளுக்குறால பனியோடைய காட்டுங்க. இப்படியா, இப்படி எடுங்க. இப்படி எடுத்து ரைட் இப்படி போட்டு இதை இப்படி போடுங்க. இப்படிங்க இதை இப்படி அப்படி தோட்ட கையில பிடிச்சிட்டாங்க. பிடிச்சா இந்த சென்டர்ல இருந்து ஒரு துண்டை எடுக்கணும். இப்படி அதாவது இங்க எடுக்கப்பறேன். இதுல இருந்து இப்படி எடுங்க. சென்டர் மத்திய பகுதி, நடுப்பகுதியில அதுல இருந்து இப்படி எடுங்க. எடுத்து இதை இந்த முழங்கையில போட்டு உள்ள விடாம பிடிச்சிக்கீங்க. இப்படி கொஞ்சம் இப்படின்னா இப்படி பிடிக்கணும், உள்ள விடாம. யாரும் காட்டி தரல இன்னைக்கு. நாங்க இப்ப தன்ன பெரிய ஒரு அனுபவசாலி பண்ற மாதிரி எல்லாம் பண்ணுறீங்க. அனுபவசாலி இதை காட்டிக்கல மாட்டானே, மெய்தானா. என்ன ஒரு கையால வீசி காட்ட போறேன். இது அது அதை பாக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, இந்த பகுதியில இருந்து இந்த பகுதியில இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த பகுதியில எடுங்க. திரும்ப இப்படி எடுத்து இப்படி எடுக்கணும். இப்படி வரணும். இந்த வந்துருச்சு, இது வரணும். அந்த வலை உள்ளுக்குள்ள அப்படி இது கொஞ்சம் பறந்த மாதிரி இருக்கணும். இப்படி இருக்கணும், பறந்த மாதிரி. இனி வீச்சினா வீச்சு தாங்கண்ணா. வாங்க. அப்போ இனி வீச்சு தான் வரப்போகுது. அப்போ நான்
வீசுகிறாரு. கொஞ்சம் இருங்களேன், நானும் மடித்து கட்டிட்டு வரேன். வாரேன். அல்லாஹு அக்பர். இந்த கையால் வீசுகிற சிஸ்டத்தை இப்போ பார்க்கப்போ நம்மளை தூரத்தில் தான் நான் இருக்கணும். இருங்க. Hello guys, please turning your phone. Hello guys, please turning your phone. மேலே ஒத்த கையால வீச போறேன். யாரு வேணாலும் செஞ்சு காட்டுக்கு பார்ப்போம். நான் அந்த பக்கமும் வரணும். அப்போ நீங்க எப்படி வாங்கலை அப்படி எறிகிறது ரைட். நீங்கள் இப்போ வீசி காட்டுங்க பார்ப்போம். வா, இது எப்படி? ரைட். இப்போ அவர் வீசிட்டாரு. இப்போ நம்ம டேர்ன் பண்ண போகிறோம். ஓ, சின்ன சின்ன மீன் தான் படுவதுண்ணா. அதை பார்ப்போம் போகிறோம். ஓ, ஒன்று போயிட்டு இப்போ பட்டுற மீன் பாருங்க. இங்கே பாருங்க, வீசினத்தில் சின்ன சின்ன மீன் பட்டுருச்சு. இவங்களை பாவிச்சல அவங்கள விடுவோம். என்ன ஜாதி மீன்? இதை வந்து சேரா குஞ்சின்னுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். பார்த்தீங்க சேரா, அதாவது இந்த இது மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, நெத்தலி மாதிரி இருக்கும். சேரா மேரா. இப்போ அந்த வலையை இப்படி எடுத்துகிட்டு போட்டு திரும்பவும் அப்படி பண்ணி போட்டு திரும்பவும் ஒரு கையால் வீசி காட்டணுமா சேவலையே? நான் இந்த பக்கம் வரேனே, திரும்ப அங்கால பக்கம் தான் வீசிட்டோம். அப்படி வாங்கினேன், அப்படி வாரனே. திரும்பவும் ஒரு கையால் வீசி காட்டணும். அதில் உங்களோட ஃபோனை வந்து டேர்ன் பண்ணிக்கலுங்க. ஏண்டா இது வந்து ஃபுல்லாக கவரேஜ் பண்ணணுன்றதுக்காக வேண்டி இந்த மாதிரி. சரி, கையால் வீசிருக்கார். மாஷா அல்லாஹ், விரிஞ்சிச்சு வலை. ஓ, இதுக்குள்ளே என்ன இருக்கும்? மோடு பிடிக்குவீங்கண்ணா? மோட்டை பிடிச்சிட்டாங்க. என்ன படுகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீசிக்கிட்டு இருக்காது பாருங்க. நல்ல தூரத்துக்கு வந்துட்டோம். பட்டிரிக்கா என்ன பெருசு பட்டிரிக்கா? அதுதானே இதுவும். இது வந்து சேரல, இது வந்து மணலை. மணலை கைய மீன் இனத்தை சார்ந்தது. இதை பயன்படுத்தும் மாதிரி பட்டிருந்தா கரிசனாக்கும். இது நெத்தலி பட்டா சரி. இது நெத்தலி இந்த இடத்துல படாது, கொஞ்சம் ஆழத்துலாம் படுங்க. கடலில் தாரையுமே காணலை எங்களை தவிர. அதாவது நீங்கள் வலையை எப்போ ஞாபகம் வச்சுக்கணும், இந்த பக்கம் தான் போடணும். உள் பக்கத்தெல்லாம் கை போடணும். இப்படி போட்டு எடுக்கணும். நீங்கள் இப்படி போட்டு பிடிச்சி வீசினீங்கன்னாக்கா ஒரு காலம் வீசிப்படாது. இப்படி போட்டு சிலாக்கள் பாடம் எடுப்பாங்க. இப்படி போட்டு பாடம் எடுக்கப்படாது. அதாவது இப்படி எடுத்து இந்த புறங்கைக்கு போட்டு இப்படி கொஞ்சம் விரிச்சமாக எடுக்கணும். விரிச்சு தான் எடுக்கணும். அதுக்கு பிறகு இப்படி மடிச்சு போடுங்க. விரிச்சு எடுத்து மடிச்சு போடுங்க. மடிச்சு போட்டு இப்படி பிடிச்சணும். விரிச்சு எடுத்து மடிச்சு போட்டு இப்படி பிடிக்கணும். பிடிச்சணும். பிடிச்சணுங்கண்ணா. பிடிக்கணும், பிடிச்சணும். இது மணலை. இதை போடுவோம் நம்ம. எவ்வளோ பிடிக்கும் கொஞ்சம் தாங்க பேக்குக்குள்ளே. பேக்கு தண்ணியில் பட்ட பிரச்சனை இல்லையா? எந்த பிரச்சனையும் இல்லை. அது ராசியான வேக்குனாலும் தண்ணியில் கழுவுவோம். ஓ, வீசி வீசி மாதிரி சிரிக்கிறீங்க. மெய்தானா?
ஓ பாப்பா கஷ்டப்பட்டுலாம் பிடிக்கிறோம். என்ன பட்டிருக்குன்னு சொல்லி கடைசியில் யூடியூபரால் இறங்கி இந்த மாதிரி கடலில் கள்ளத்தில் கம்மத்தில் இறங்கி ஏலாம் மத்தாக்களை எடுத்து தான் போடணும். அவங்க இறங்கி வேலை செய்கிற அது கஷ்டம். ஆழக்கடலில் இறங்கி வீசுவீங்கன்னா ஆழக்கடலில் தேடிய முத்து. பார்த்தேன் கடலில் எல்லாம் போட்டானோல் உண்டு. அங்கே இப்போ மீனை பேக்க பிடிக்கிறதால சில டைமில் அது எடுபடாமல் இருக்கும் கேமரா. என்ன மீன்? மன்னவா பாலையாண்டு மிளகு எனக்கு பாலை மீன் பிள்ளையும் கிடக்கு. பாப்பம் போகிறோம். இது ஒன்று இது கொஞ்ச நாள் நம்ம வாங்கணுங்க. என்ன ஓ வாங்கினோம். கீழே இறங்கி வர பாலை மீன் பாலக்கு படு. இதில் என்னத்துக்கு கொண்டு இருபது தலைக்குள்ள கொண்டு இருக்கு. தலைக்குள்ள கொண்டு இருக்கொண்டா அதிர தலையை கொண்டு இருக்கிறது. இந்த தலையை கொண்டு இந்த கண்ணுக்குள்ள இருக்கு. நான் நினைச்சேன் அவங்க கூட தலைக்கு கொண்டு இருபது. அப்போ சிலாக்கள் யோசனை அவர் கடும் திரளியா இருக்கார். அவரை எடுத்துருவோம். திரளி எடுத்தாச்சு. அதுக்கு பிறகு முரளி முரல். திரளிக்கு பிறகு முரளி கைமுரல். கைமுரல் கைமுரல். இது சின்ன முரல். உத்ரவணம் விட மாட்டேன். பிரச்சனை. கடல் உணவுன்றது மனிதர்களுக்கு மிக முக்கியமான உணவு. அதில் நிறைய தலை பொறுத்தான்றது தானே. தலை கட்டணா போறீங்களா? அப்படி சுத்திக்கிட்டு வந்து அடிக்கிறேன். அப்போ இந்த ஃப்ளைட்லாம் அடிக்கிறேன். தலை கட்டணா வந்து அடிக்கிறேன்ற கைய மீன் அடிக்க போறீங்க. வாப்பா எடுங்களேம்மா. யாரு என்னமை வீசுறதை நாங்கள் சொல்லி காட்டலை. நீங்கள் சுருங்கி வீசுறாக்கள் வீசி பாருங்க. பயன்படுத்தி என்னமை வீசுறதை காட்டணும். ரெண்டு கை அண்ணாவிமார் வந்து அடிமானத்தை காட்டி கொடுத்தாலும் முக்கியமானதை வச்சுக்கிடுவான். ஒரு காலையே வச்சுக்கிடுவான். ஒரு அடியை அதை நம்மளுக்கு அடிச்சு போடுவான்ல. அதே மாதிரி தான் அது. அப்போ அந்த மாதிரி அந்த ட்ரிக்ஸை நீங்கள் காட்டலைண்ணா. புரிஞ்சிக்கி தெரிஞ்சுக்கிட்டு என்னம்மா என்ன செஞ்சாருன்றதை கொஞ்சம் யோசனை பண்ணி திரும்ப திரும்ப ரிவன் பண்ணி பாருங்க. அதில் ஒரு ரிக்ஸை கையாண்டிருப்பாரு. இன்னும் புதுனம் காட்டுவீங்களா? இது கடலில் காட்டுற புதுனம். இப்போ கரையிலையும் காட்டுவீங்க. மலையில வீடியோ உள்ள போய் பாருங்க யூடியூப்ல. மலையில அதாவது கல் மலைகள் வழியே புதுனம் காட்டுவீங்க.